வெல்கம் டு யுவர் ஸ்கலை விலாக்ஸ். நீ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னா பேர்ட் ஸ்பாட். டிக்கெட் குருவிகள் பூங்கா. பக்கத்துல நிக்கணும். ஓ நெருப்பு கோழி ப்ரோ. காய்ஸ் பறவைகள் பூங்கா மஜாவா இருக்கு. நெருப்பு கோயிலாம் இருக்கு. காய்ஸ் ஜைஜாண்டிக்கா இருக்கு. கைய கொத்துற மாதிரி வருது. நீ ஏன் கால போயிடு? கண்ணைக்குன்னா கொத்திரமோன்னு பயமா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. பயப்படாதீங்க, அப்படியே நில்லுங்க, அதுவே வாங்குது. காலை பாருங்க ப்ரோ, ரொம்ப பெருசு. நீ மண்டே தான் பார்த்துட்டு காலை பார்த்தீங்களா? ப்ரோ ஒரு டிக்கெட் 200 சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு 200 இங்கேயே சேர்த்துச்சு. என்ன டைனோசர் முட்ல இருந்து முதல்ல வருது. ஈமு கொத்தும். அப்படி இல்ல, ஈமு கொத்தும் நினைக்கிறேன். இது கொஞ்சம் டேஞ்சர் கை கோழி. அதுதான் ஈமோ. அது ஆஸ்ட்ரேலியா தான் ஈமோ. ஆஸ்ட்ரேலியா இருந்தா டேஸ் கலரா என்ன முறையுது. கண்ணுல கொத்தினாதான் பயமா இருக்கு. அது ஃப்ரெண்ட்லியா தான் ப்ரோ இருக்குது. இவ்வளவு தூரம் நினைச்சா வெளியே வரலாம். இதுவும் நினைச்சா வெளியே வரலாம். ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குது. ஏய் வேணா, அது அதோட குட்டின்னு ஒன்று தூக்கிட்டோம். ப்ரோ அங்க பாருங்க, ஒயிட் ஃபாரஸ்ட் புறா. இதுரா குமரியன். புறா உடம்பு ஃபுல்லா கிரீம்ல வரைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. கார்கானே கோயில் புறா. லாங் ஃபேஸ் டம்ப்ளர். அது ஏதோ ஒரு பிரீடு போல. மூஞ்சி காட்டுற. டேய் தம்பி கண்ணு. ப்ரோ குருவி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த புறா மாதிரி இல்ல பாருங்க, குருவி மாதிரி இருக்கு பாருங்க ஃபேஸ். பிரீடு வச்சிருக்கானே. இந்த குருவி மாதிரி குட்டியா வாய் இருக்கு பாத்தீங்களா? ஒரு இங்கிலாந்து லாங் ஃபேஸ் நினைக்கிறேன். அது வேறயா? இதுதான் லாங் ஃபேஸ். இங்கிலாந்துல இருந்து வந்திருக்குதோ. கூகுள் மேப் போட்டுருக்கோம். ஏன் இதோட ஆரிஜின் வந்து இங்கிலாந்து, இங்கே கிடையாது. பாஸ்போர்ட் இருக்குதான் இங்க. Can I have passport? ஒரு புறாவுக்கு ஒரு குழந்தையோட பிரெயின் அளவுக்கு அறிவு இருக்குமா? ஒரு குழந்தைக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ ஒரு அப்ப அந்த ஈக்குவலா இருக்கும். ஒரு 6 மாசம் குழந்தை இருக்க அறிவு இந்த புறாவுக்கு இருக்குமா? ரைம் சொல்லுவா. ரைம்ஸ்லாம் இல்ல, அந்த அளவுக்கு அதுக்கு நாலேஜ் இருக்கும். அதனாலதான் சில விஷயத்தெல்லாம் பண்ணுது. ப்ரோ இது கார்ட்டூன்ல எல்லாம் வர மாதிரி இருக்கு பாருங்க ப்ரோ. போண்டா புறா இல்ல, இது கார்ட்டூன்லாம் வரும்ல, அந்த அனிமி கேரக்டர் வரைஞ்சிருப்பாங்களே அந்த மாதிரி இது புறா. புறால இவ்வளவு வெரைட்டி இருக்கு. இது ஒன்னொன்னு ஒரு இட்டாலி, இங்கிலாந்து ஒரு கண்ட்ரில இருந்து எடுத்துருவாங்க. கண்ட்ரில போய் அங்க நிறைய. இது யூரோப்ல இருக்க புறாஸ். யூரோப் புறா. ஏய் இது பூட்டான் தெரியுமா கேக்குறேன். யூரோப்ல இருந்து வருது. ப்ரோ சேவல் பாருங்க, கேப் போட்டு இருக்குது. ஏய் இதுடா கந்தசாமி. சொல்லாம சொல்லுவேன், கொல்லாம கொல்லுவேன், ஊருக்குள்ள இவன் பேரு குப்புசாமி. கந்த 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 கந்தசாமி. எல்லாமே ஆம்பளை சேவல். இல்ல ஒண்ணுதான் சேவல், கலந்துதான் இருக்கு. அது மண்டையை பாருங்க, சேவலுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி தொங்குது முடி. ஒரு சேவலை சேர்த்து பொறிக்கோழி இந்த மாதிரி இருக்கு. ஆனா இவ்வளவு கான்ட்ராஸ்டா இல்ல, புறா மாதிரி இது கோழி மாதிரி. நாய்க்கு இருக்க பரு இருக்கு. ஜி ஷூ போட்டுன்னு நாய்க்கு கோட்டு போட்டுங்க, பரு கோட்டு போட்டுக்குது. ஆனா குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க போல. ஹெட்போன் வச்சு சைனால இருக்கிற போதுதான் ப்ரோ இது. சைனால இருக்க கோழி இதுதான் நம்ம காலங்காலமா பாரம்பரியமா பாக்குறவனுங்க. அன்பு மாதிரியே இருக்கான் பாக்குறது. இவனும் லோக்கல் தான். பர்மா பிரீடு. என்ன தலையே இல்ல, கீழே இருக்கா? போந்தா கோழி ப்ரோ, ஃப்ரம் மலேசியா. ப்ரோ நெஞ்சு நிமித்தி பேரு டெவலப் தானே.
அங்க வேற ஒருத்தன் நடுவுல நெஞ்ச நிமித்தி இருக்காரு. சேவல் பாருங்க, நெஞ்சு நிமித்தி சேவல் ஃப்ரம் மலேசியா. இங்க இருக்கிற ஒண்ணுமே வந்து ஒரு கண்ட்ரி. இது பாத்தீங்கன்னா பர்மா, இங்க பாத்தீங்கன்னா மலேசியா, சைனா, இட்டாலின்ட்டு ஒரு கண்ட்ரிலயும் ஒரு சேவல். ஒரே மாதிரி பேர்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. எல்லாம் நம்ம நினைக்கிற சேவல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆனா ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சேவல் அந்த கண்ட்ரி டெம்பரேச்சர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பாஸ்போர்ட் இதெல்லாம் இருக்கா? பாஸ்போர்ட் பேர்ட்ஸுக்கு எதுக்கு பாஸ்போர்ட்? ஏன்னா பறவை எல்லாம் கடத்தக்கூடாது. பறவை கடத்தக்கூடாது. சேவலை குழம்பு வச்சு சாப்பிடுறீங்களா? அப்ப கொல்லக்கூடாது இல்ல, கடத்தக்கூடாதுன்னா கொல்லக்கூடாது தானே. நாட்டு பறவைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு இது இருப்பேன்ல. என்ன குண்டு ஊர்ல வருது? கொண்டு வரதுக்கு இது இருக்கும். ஏன்னா கரெக்டா பேசுறேன்னா இதோ பாருங்க, ஜப்பான் சேவல். இது திருச்சி பேர்ட். என்ன ப்ரோ ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிச்சு? எனக்கு தெரிஞ்சு இந்த புறாவையும் சேவலையும் ஏதோ பிரீடு போட்டு ஏதோ பண்ணிருக்காங்க போல. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. நீ போயிருக்க மாட்டேன். அங்க அப்படிதான் வளரும். நிலப்பரப்புக்கு ஏத்த மாதிரி நம்மளும் சோசியல் மீடியா யூஸ் பண்றோம், இன்டர்நேஷனல் கண்டென்ட் பாக்குறோம். அப்ப அதெல்லாம் தெரியல, இதுல மட்டும் எப்படி தெரியுது? இன்டர்நேஷனல் கண்டென்ட் பார்த்தா நீ இன்டர்நேஷனல் விருது வாரீங்க. வெள்ளி கோழி, மயில் கோழி, நீட்டு வால். சரி, ஆடு காலத்துல இருந்து தான் இருக்காரு நம்ம தம்பி. களம் எட்டுல ரத்னசாமி சேவல் ஓரம் கட்டி நிக்குது. நல்ல ஐடி வாங்கியிருக்கு தம்பி. அடுத்த வாரம் 5 நிமிஷம். அடுத்த வாரம் 5 நிமிஷம். 40 வருஷத்துக்கு பேசினா தம்பி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. டோன்ட் பிக் சிக்கன். குஞ்சு கையில எடுக்காதீங்க. ஐயோ, இது ஏன் டக் அவுட் சொல்றாங்க சொல்லு? ஃபர்ஸ்ட் இறங்கி இருக்கு. இது பிளாக் ஒழுக்கா ஸ்வான். ஸ்வான் தான் தமிழ்லயே ஸ்வான் தான் போட்டு வச்சிருக்காங்க. காய்ஸ், வாத்துலயே பாத்தீங்கன்னா இங்கேயே நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம வாத்துனா வாத்து தான் சொல்லுவோம், ஆனா இங்க வாத்து ஸ்வானு இது அதுன்னு நிறைய வெரைட்டி இங்க பண்ணி வச்சிருக்காங்க. சைன கோழி தான் இது. இது குருவி மாதிரி இருக்கு ஒரு கோழி. குயிலியா பரவாயில்ல, கோழி தான் ப்ரோ. பண்றதுக்கு டிஃபரெண்டா இருக்கு. இதோ பாத்தீங்களா, இது பாத்தீங்களா? யாராம் தெரியல. இங்க வாங்க, இந்த மஞ்சள் ஃபீனிக்ஸ் லுக். கிரீக்ஸ்ல வரும் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம். கலர் கலரா ஆமா, முடிதான் விட்டுருக்காங்க. கொத்தி கூடாது. ஓ, வாங்கி கோவப்படுறவங்கள அவங்களாம் கொத்தி காயப்பட்டி பாருங்க. வித்தியாசமா ஒரு மீன், பிளாக் கோஸ்டா. ஷார்க் பாரு, அடிச்சு தின்றுவான் போல. இந்த மீன் பேர் வந்து எனக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் மீன் தான் இல்ல டிவில ப்ரொஜெக்ட் பண்றதுல? மஜாவான அக்வாரியம் எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. கடைசியாக ஒரு மீன் பார்த்தோம், ஒரு மீன் ரொம்ப பெருசு இருக்குது.
அந்த டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறது உள்ள இங்க இருந்து இந்த வியூ அப்படியே எல்லா ஃபிஷ்ஷுமே தனித்தனி கேட்டகரியா வச்சு சூப்பரா கிட்ட பாக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன நெக்ஸ்ட் டிவில இருக்க மாதிரி இருக்குன்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா அது ஒரிஜினல் ஃபிஷ் தான். கிட்ட போய் பார்த்தா ஒரிஜினல் ஃபிஷ். நம்ம அக்வாரியத்துல பார்த்ததை விட பெரிய மீன். பெரிய ஃபிஷ். இது என்னது? கையை வச்சா நம்ம ஃபுட்டு தான் போட போறோம்னு நினைச்சு வருது. பாருங்க அசம்பிள் ஆயிடுது. கை வச்சனா அது பாருங்க வராங்க நேரம். அவனுக்கு அந்த மைண்ட் வந்துச்சு, நம்ம கையை இப்படி வச்சனா ஃபுட்டு தான் வருது. என்ன 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 அது கூட திட்டியும் ஏமாத்துறான்டா, அவங்க பிராங்க் பண்றானுங்க அப்படின்னு மண்டையில கொட்டுறான். அடிக்கூடாது. பை கையில தான் அடிச்சு சேட்டை பிடிச்ச பையன். இது அடை முட்டை முட்டை வைக்கிற இடம்டா, அடை காக்கிற இடம். ரிசர்வ் பண்ணி அந்த பறவையோட நெருப்பு கொடி முட்டை ஆஸ்திரேலியா எக்கு அந்த முட்டையை பொரிக்கிற அந்த மிஷின் டெம்பரேச்சர் ஃபாலோ பண்ண அப்படியே அது கிட்ட பொரிச்சிட்டாங்க. இன்னும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணல. மேபி இன்னைக்கு நாளைக்கு பண்ணிடுவாங்க. ரெப்டைல்ஸ் மரண அடி வாங்குறாரு. நூல் போட்டு கழுத்துல போட்டு இருக்கலாமான்னு கேட்டாரா? போனா யாரும் என்ன வேணா, நான் என்ன கொடுத்தா என்ன வானான்றீங்க? ரொம்ப குட்டி பறவை. ஆஸ்திரேலியா ரொம்ப குட்டி பறவை. எவ்வளவு ரொம்ப சின்னது இருக்கு. இந்த விரலோட சைஸ் மட்டும் தான் இருக்கு. சைஸ் தான் இருக்கு. மட்டும் வீடியோ எடுத்து என்னவா பெண்கள் போடுற அதுக்குள்ள போவே இல்லையா? தண்ணியில இருக்க படுத்திருக்க பொசிஷன் பாருங்க, அப்படியே பேட்டா தாடி வைத்த டிராகன். தாடி வைத்த டிராகன் உடும்பு தாங்க. உடும்பு இல்லடா, பள்ளி வகடா. ஏங்க மூஞ்ச பார்த்ததில்ல. உடும்பு ப்ரோ, இது உடும்பா பள்ளியா ப்ரோ? இது உடும்பு வகையில ஒரு பெரிய பள்ளின்னு சொல்லுவாங்கடா. அந்த ரெண்டு தலை இருக்கு பாருங்க. இது நார்மல் அந்த மணப்பாம்பு வகை நினைக்கிறேன். அந்த மணல்ல இருக்கு, டெசர்ட் சைடுல இருக்கிற பாம்பு போல. 2 பாம்பு இப்படி இது மூஞ்சி வீக்கெண்ட்னால கீரி கோட்டை ப்ரோ. எல்லாம் டயர்ட்ல தூங்கிட்டானே ப்ரோ, அனல் அடிக்கிறதுனால. அது நல்லா பெருசா வளரும்டா. பாம்பு அவ்வளவு தூரம் ஏறி போய் படுத்துட்டு இருக்கு பாத்தீங்களா? காலையில சாப்பிட்டு தூங்குற வேலை. காய்ஸ், பாம்பு கீம்பு பள்ளி கிள்ளி உடம்பு கிடம்புட்டு சூப்பரா பண்ணிட்டாங்க. இப்போ ரியலா வந்து பேர்டு வேர்ல்டுக்குள்ளேயே போக போறோம். வாங்க ஸ்லோவா தொடக்கூடாதா? இதான் லாஸ்டாக்கா கைஸ். இப்பதான் வந்து ரியலான பேர்டோட வேர்ல்டுக்குள்ளேயே போக போறோம். பாத்துக்கங்க, உள்ள போனா ஃபுல்லா பேர்ட்ஸா இருக்குது. இங்க வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, போகும்போதே கையெல்லாம் கழுவிட சொல்லிட்டாங்க, காலெல்லாம் கழுவிடணுமா. ஏன்னா அந்த ஹைஜீனிக் பர்பஸ்க்காக, பேர்டுக்கும் நம்மளுக்கும் சரி, 2 பேருக்கும் ஹைஜீனிக் பர்பஸ்க்காக. ஓகே திமிர்த்தனம் கெடாசுறாரு. எப்படி அதுவே வந்துச்சுன்னா கொடுக்கணும். ஓ சூப்பர். தூக்கி கெடாசுறாரு. இந்தா வாங்கி. அவனை தூங்குறானுங்க ப்ரோ. ஜி இங்க பாருங்க, நிறைய பேருக்கு பயப்படுது. செம்மையா சாப்பிடுறானுங்க. அங்க ஒருத்தன் பெரியவன் இருக்கான், வரமாட்டான். இல்ல அப்புறம் போயிட்டு ஐயோ ஃபுட் இல்லையான்னு கேட்க. நிறைய ஏறா படிக்கிட்டானா இதுக்கு இது. சரி வாங்க, ஒரே கரெக்ட். அவங்க பழகி இருப்பாங்க. பாருங்க இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, கழுகு மாதிரி இருக்கு குருவி. வராங்கடா. குட்டி குடியே மிட்டி குடியே தலை சுத்தியே நடக்குறனே சுட்டி புயலே ப்ரோ
ஒரிஜினல் பச்சை கிளி, ஒரிஜினல் பச்சை கிளி. 200 ரூபாய்க்கு டிக்கெட். ஆனா அந்த 200 ரூபாய்க்குமே ஃபுல் ஒர்த்து. மண்டூர் ஜூ போனா கூட ஃபுல்லா டயர்ட் ஆயிடுவீங்க. இங்க பேர்ட்ஸ் பார்க் பேர்ட்ஸ்ல வெரைட்டிஸ் இல்லடா, கிட்ஸ்ல பேர்ட்ஸ் கூட எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பொதுவா வந்து கூண்டுல வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம். இங்க அப்படி இல்ல, நம்ம ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு நம்ம மேல உட்காந்து நம்ம இப்படி கொடுத்தனா கரெக்டா அந்த பேர்டு வந்து நம்ம கையில வந்து உட்காந்து சாப்பிடுறது. அங்க எந்த பேர்டு வேணுமோ அந்த கிட்ஸ் தான் வந்துட்டு ஜாலியா விளையாடுறாங்க பறவை கூட. ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு பேர்டு மேல பிரியா இருந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல வண்டலூர் போய் நீங்க டயர்ட் ஆகும்னா இங்க திருச்சி பேர்ட் பார்க் வாங்க, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கரிஞ்சி தேடு அதை பார்க்கலாம். முதல்ல கிடைக்குதான் அந்த கரை கிட் பண்ணுவாரு. ரெட் கலர்ல மேலே இருக்க கண்ணதுர சுந்தரிய 4 காசு எடுக்க ஏடிஎம்எல் நிக்கையில அவ புத்தி வச்சா முன்னழக மம்பரமா பொட்டு வைக்க பொண்ணெடுத்தா புறமா ஸ்டாப் செவப்பு லைட் பார்க்காம ரோட்டு வண்டிகளை மதிக்காம வடக்கு கிழக்கு வரைக்கும் நெருக்குது பலது சிலது புகையது இழுத்து வலிச்சு பச்சை பூ மணமுள்ள பொம்மலுவே நாதி பொம்மலுவே பொம்மலு நீவு நாதி பொம்மலுவே. அதை விட இது பெருசா இருக்கு. ப்ளூ எடுத்து அப்படியே இப்படி பாரத தலையா காதலுக பிரேமிக்குடு கேப் இருக்கு. நீ சும்மாவா உங்களுக்கு சீடே காலி ஆயிடுச்சு. உங்க சீடே எப்படி வந்துச்சு? கீழே கீழே போய் புதி போய் நினைக்கலாம். ஏறி கேப்ப கைட்ட போகுது. பழைய காலையா இருக்கு. ஜோக் ரொம்ப மோளமா இருக்கா. இது கடல் சார்ந்த இருக்கிற பறவைகள். இது ஒன்னொன்னும் ஒரு இடத்த தாண்டி வரும்போது ஒரு தீம்ல வருது. இதுக்கு முன்னாடி சிறுத்தை இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து இது ஆக்சுவலா அந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி கடல் கடல்ரா, அது காடுன்னு. இப்போ காடு சார்ந்த இடம் நெய்தல் போட்டுருக்கனால சீ ஸ்பேஸ். உங்க பாருங்க திமிங்கலம் வெளியே வருது. திமிங்கலம் வெளியே வருது. நைட்ல நல்லா இருக்கும். வாலு பின்னாடி பின்னாடி பாருங்க, வாலோட இருக்கு பாருங்க. பாருங்க அலை வருது பாருங்க பின்னாடி கம்பியில. பசியா இருக்கிறதுனால சாப்பிட்டு வாங்க வாங்க. அதான் சாப்பிட்டு டயர்ல இருக்காங்க. கைஸ், ஒரு வழியா திருச்சி பேர்ட் பார்க்ல எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பேர்ட் பார்க் நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 4 பூரா 5 இது கூண்டுல வச்சிருப்பாங்க. அப்படியே காட்டதான் பேர்ட் பார்க்கு என்ன பண்ண போறாங்க. உள்ள வந்ததுல இருந்து வெளியே போற வரைக்கும் ஃபுல் எக்ஸைட்மெண்ட் தான். ஒரு 2 hours பீஸ்ஃபுல்லா எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கணும்னா அந்த 200க்கு மோர் தென் ஒர்த். இது ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தோம். இங்கன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான். அது பரவாயில்ல. பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கையில எடுத்து பார்த்தோம். ஓவராலா ஃபுல்லு ஃபன்னு என்டர்டைன்மெண்ட். மொதல் விஷயம் எக்ஸைட்மெண்ட். எங்களால இதை எக்ஸ்பெக்டே பண்ண முடியும். நாங்க ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நடந்தது வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போது அந்த ஆஸ்ட்ரேஜ் அதுல ஆரம்பிச்சு அடுத்தடுத்த பேர்ட்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா முடிச்சு அது ஃபிஷஸ் எல்லாமே பார்த்துட்டு லாஸ்டா பேர்ட்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே இந்த ஃபுட் கோர்ட்ல நாங்க ஊஞ்சல் ஆடினு இருக்கோம். ஃபுல்லா பின்னாடி பாத்தீங்கன்னா 3D ஷோஸ், கேம்ஸ், ஒரு மால்ல இருக்க எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஆக்சுவலா இது பிரைவேட் பார்த்தா பிரைவேட் மாதிரி இருக்கு. ஆனா இது ஆக்சுவலா வந்து கவர்மெண்டால பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இது கவர்மெண்ட் தான். திருச்சி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. கிட்ஸ் கூட வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. இப்போ முடிச்சாச்சு. நம்ம அடுத்து எங்க போறோம்னா முடிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் இப்போ குளிக்க போறோமா சாப்பிட போறோம்? குளிச்சிட்டு சாப்பிட்டு குளியல் ஜம்ப் காவேரியில போய்